பிரம்மா கல்வியால் உயிர் பலியாக இருக்கான். கல்வியால் பூமியை பாழாக்குதான். கல்வியால் எல்லாம் அசிங்கத்தனம் பண்ணுதான். கல்வியால் எல்லாமே சோழி முடிச்சிட்டான். அப்போ கணக்கு என்ன? அப்போ கண் பார்வையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 3 அடி சாட்டை அடி. முக்கால் சத்தியம் முக்கால் சத்தியம் முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு. 3 அடி பெண்ணுக்கு ஆணுக்கு 3 அடி. ஆட்டாமுட்டிக்காக எல்லாமே சிட்டி கிராமம் எல்லாமே அடைச்சிருவாருப்பா. கோட்டார் கேட்டுக்கோப்பா. நீதிபதி சரிச்சா ஆணு பெண்ணும் நீதி அரசர் என்னை கணக்கு போட்டார். ஆட்டாமுட்டிக்க அடைச்சிருவார். இப்போ நாங்கள் நிற்கிற தென்பகுதியில் பத்திரம் ஏறிக்கொண்டே இருக்கும். அடுத்து பத்திரம் ஏறும். போட்டதெல்லாம் ஏறும். எல்லாம் எடுக்க எடுக்க உள்ளே ஏறிக்கொண்டே இருக்கும். அது எடுக்க ஏற 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 ஒரே பட்டியல். இந்த கணக்கு எடுக்கிறதுக்கு முப்படை இராணுவம். கணக்கு முடிஞ்சு வச்சு ஐயா கையெழுத்து போடுவார். அவர் தான் கையெழுத்து பார்க்கலாம்ப்பா. அவர் கையெழுத்தை பார்க்கலாம். முப்படை இராணுவத்துக்கு கையெழுத்து போடுவார். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம் கோட்டார் கேட்டுக்கோப்பா. ஒரு கணக்கு கொடுக்காருன்னா மானிட பிறவி தப்பாக அலையுதான், தப்பாக ஓடுதான். அப்போ எவ்வளோ பூமியை அழிச்சிருப்பான், எவ்வளவு பூமியை அழிக்க ஓடியாருவான், எவ்வளவு பூமியை அழித்து அப்படியே 2 கண்ணை வச்சு பறசுதானா. கரெக்டாக கண் சாட்டடி கணக்கு போட்டு முடிச்சுட்டு அவர் வெளியே கிளம்பிட்டார். மாலை டயத்தில் வந்துட்டான். 6 மணிக்கு 2 கை கால் வீசி வந்துட்டான். இல்லை நாகரிகமாக கொடுத்தாரு. தமிழ் வார்த்தை பேசுகிறவனுக்கு உழைச்சி போகிறவனுக்கு உடை ஆடை நாகரிகமாக கொடுத்தாரு. இப்போ எப்படி வாரியா? கூத்தாடி மாதிரி வாரியடா. கூத்தாடியா எப்படி வாரியா? கூத்தடிக்கான்ல, ரோட்டுக்காட்டில் கூத்தடிக்கான், கரகாட்டம் ஆடுதானா, அந்த மாதிரி உள்ள வீசி வாரியடா. பாய்ப்பேடா. இல்லை நாங்கள் நிற்கமுடா. இது என்னமோ சும்மா உங்கள் கண்ணுக்கு என்னடா தெரியுது? இப்போ கண்ணு சாட்டடி போட்டார். கண்ணு 2 கண் உள்ளே வந்தவன் போனவனுக்கு பூரா கண்ணு அவிஞ்சி அந்த புழு ஏறி தடவை விடுவார். அதுக்கு அந்நேரமே சொல்லிட்டாரு, இன்னும் விடக்கூடாது, தடவை விட்டுறணும் அப்படின்ட்டார். கடவுளே சொல்லிட்டார், இன்னும் பொறுமையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு எங்கிட்ட 2 பேர்கிட்ட சொல்லிட்டார். நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தது கணக்கு எடுத்துட்டேன், கணக்கு கொடுத்துட்டேன். இனிமேல் 2 கண்ணு சாட்டை அடிச்சிட்டாலும் கேட்டார். சாட்டையெல்லாம் அடிச்சிட்டான், சனியெல்லாம் அடிச்சிட்டான், முனியப்பா அடிச்சிட்டான், எல்லோரும் அடித்தாச்சு. அப்போ கண்ணுக்கு உள்ள காய்ச்சலை விட்டு புழு ஏற்றிட வேண்டியதாண்டா. கண்ணு புழு டாக்டரு பூரா விடுவான். கண்ணில் புழு வருது, மானிட பிறவிக்கு ஆணுக்கு பெண்ணுக்கும் புழு வருது அப்படின்னு கணக்கு விடுவான். பாருடா அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம்.